ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இளவரசி இருப்பாங்க. அந்த இளவரசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் வைப்பாங்கல்ல, சுயவரம் மாதிரி வைப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சத வந்து ஒரு மாலையை கொடுத்து எந்த நிறைய நாட்டிலேருந்து இளவரசனை வர வச்சுருப்பாங்களாம். அவங்க கழுத்தில் மாலையை போட்டு செலக்ட் பண்ணிப்பாங்களாம். அவங்க தான் தன்னுடைய லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்ணிப்பாங்களாம் அந்த இளவரசி. அப்படிலாம் இருந்த காலம் போய் அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன மாதிரி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இது மாதிரி வந்து அந்த இளவரசி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மனசில் ஒரு ஆசைப்படுவாங்கன்னா ஏதாவது ஒரு பூக்கள் பேரை வந்து ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்களாம். அந்த பூக்கள் வந்து எது அப்படின்னு கரெக்டாக வர இளவரசர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் அவங்களுடைய கணவராக வச்சுப்பாங்களாம் அந்த பொண்ணுக்கு. உடனே சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் அதே மாதிரியே இந்த இந்த சுயவரம் வந்து நடக்குமா, கல்யாணம் மாதிரி வருவாங்களாம். வந்ததும் தினமுமே என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு வந்து ஒரு பூக்களை வந்து நினச்சிக்கும் மனசுக்குள்ளே. அந்த பூவை வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் தன் லைஃப் பார்ட்னர் நினச்சிப்பாங்களாம். ஆனால் ஒரே பூவே வச்சுருக்க மாட்டாங்க. தினமுமே வந்து எப்படி சொல்கிறது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் மனசில் வச்சுருந்த ஃப்ளாரை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூவை நினச்சிட்டே இருப்பாங்க. டக்குன்னு எந்த ஃப்ளார் நினச்சிட்டு இருக்காங்களோ அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னராக அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இளவரசி வந்து முதல்ல வந்து எந்த பூவை நினச்சிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்களாம். அந்த சுயவரம் அது மாதிரி ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கும் வச்சு மாற்றிட்டே இருப்பாங்க. எல்லா நாட்டு இளவரசிக்கும் அது மாதிரி இந்த இளவரசிகிட்ட ஒரு டேர்ன் வரும். அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இளவரசி வந்து தான் நினைக்கிற ஃப்ளவர் வந்து யாரும் நினைக்கவே கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே இது வரைக்கும் நினைக்காத ஒரு பூ வந்து நினச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாமே வருவாங்களாம். வந்துட்டு இந்த உலகத்தில் இது வரைக்கும் கிடைக்காத அரிய வகை பூ எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். உடனே எல்லாம் வந்து என்னது, நிறையா குறிஞ்சிப்பூ, முல்லைப்பூ அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லிகிட்டே இருந்தாலும் அது எங்கேயுமே கிடைக்காது. எப்போதும் வந்து என்னென்னா அது பேர் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். சொன்னதுடனே அது என்றைக்குமே இருந்தால் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்களாம். உடனே எல்லா ராஜாவும் இளவரசர்களும் ஒரு ஃப்ளார் சொல்லுவாங்களாம். ஒரே ஒரு இளவரசன் மட்டும்தான் சிரிப்பு அப்படின்னு சொல்லி